எல்லோருக்கும் வணக்கம். கரடிகளே, என்னதான் நீங்கள் இனி குப்புறப்படுத்தி கெஞ்சினாலும் இனி ஷேர் மார்க்கெட்டில் வீழ்ச்சி என்பது கடலை தாண்டி எங்கோ துபாய்க்கு பக்கத்தில் உள்ளது. அதாவது இன்னைக்கும் 75 பாயிண்ட் நிஃப்டி ஏறி இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். ஏவரேஜ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஷேர் மார்க்கெட்டில் அடிக்கடி. 200 டேஸ் மூவிங் ஏவரேஜ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அது ஒரு அரண் மாதிரி நின்று ஷேர் மார்க்கெட்டை காப்பாற்றும். அதே மாதிரி 50 டேஸ் மூவிங் ஏவரேஜ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது இன்னொரு அரண். ஆக ரெண்டு கோட்டைக்கு பின்னாடி தான் கரடிகள் விளையாடக்கூடிய இடமா இருக்கு. அப்ப ஷேர் மார்க்கெட் இப்ப இருக்கக்கூடிய 23,400 இருந்து 22,500 அங்கேயும் நிக்காம அதையும் உடைச்சுக்கிட்டு 21,200 அங்கேயும் நிக்காம உடைச்சுக்கிட்டு அப்படியே போய் குப்புற உளுந்தால் மட்டுமே இனி ஷேர் மார்க்கெட்டில் கரடிகளின் ராஜ்யம். இல்லை என்றால் கும்பா குட்டி தான். இந்த சூழ்நிலையில் ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன் காட்டுறேன் பாருங்க. அதாவது ஆல்மோஸ்ட் வெறும் 90,000 இருந்தது எலெக்ஷன் நாள் வீழ்ச்சினால. வெறும் 90,000 ரூபாய். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ இருந்ததுன்னா கடந்த 10 நாட்கள்ல எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா 90,000 இருந்த லாபம் இப்போ 1,35,000 உயர்ந்திருக்கு. எலெக்ஷன் நம்பி இந்த கரடிகளை நம்பி வித்துட்டு ஓடி போயிருந்தா இந்த லாபத்தை சுவைக்க முடியுமா? ஆகவே நம்ம ஷேர் மார்க்கெட் நல்லா தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஷேர் மார்க்கெட் நல்லா இல்லாட்டியும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நியூஸ் எப்பவுமே வரும். ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு சுகர் ஷேர்ஸ், அதுல குறிப்பா இந்த ரேணுகா சுகர், அவன் பறந்துட்டான் 12% லாபம் இன்னைக்கு ஒரே நாள்ல. என்னங்க அப்படின்னு கேட்டா நியூஸ் வருது. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஏதோ டிஸ்கஷன்ல இருக்கு. மினிமம் செல்லிங் பிரைஸ் ஃபார் சுகர் அப்படின்றது 31 ரூபாய் கரண்ட் ரேட் போய்கிட்டு இருக்கு. இதுல இருந்து மேபி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அது சுகர் கம்பெனிகளுக்கு லாபகரமான நியூஸ் அப்படின்னு எங்கேயோ மீடியாக்கள்ல செய்திகள் பரவுது. அப்படின்னு பரவன உடனே எல்லா சுகர் கம்பெனிலும் மேலே ஏறி வந்துட்டாங்க. இந்த சமயத்துல பொறுமை எவ்வளவு அவசியம் என்பது ஒரு 145 நாளினுடைய கதையை பத்தி இப்ப நான் சொல்றேன் பாருங்க. அதாவது பைபேக், போனஸ் ஸ்பிளிட், அது போன்ற கார்பரேட் ஆக்ஷன்ஸ் வரும்பொழுது அதை நம்ம நோட் பண்ணி வச்சு எதெல்லாம் லாபகரமாக, சமீபத்தில் பிடி எல்லாம் 30% லாபம் கொடுத்தாங்க. கனரா பேங்க், ஐநாக்ஸ் விண்டு, பிபிஎஸ்எல், ஹிந்து பெட்ரோல் எல்லாமே 5%க்கு அதிகமான லாபங்கள் கொடுத்த கம்பெனிகள் தான் இருக்கு. 10 நாள், ஒரு மாசத்துக்குள்ளேயே. ஒரு மாசத்துக்குள்ள 5% என்ன குறைச்சலாம், அல்லது ஒரு மாசத்துக்குள்ள 30% லாபம் என்ன குறைச்சலாம். அந்த வகையில் 18 மார்ச்ல ஒரு நியூஸ் வந்தது. இந்த துவாரகே சுகர் 80 ரூபாய் இருக்கும் பொழுது 105 ரூபாய்க்கு பைபேக் வருது அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு பேராசைப்பட்டு வாங்கி அப்ளை பண்ணா, 100 ஷேருக்கு அப்ளை பண்ணா அவன் 40% அக்செப்ட் பண்ணிட்டா கூட நல்ல லாபம் ஆச்சு. 80 ரூபாய் எங்க, 105 ரூபாய் பைபேக் பிரைஸ் எங்க அப்படின்னு அப்ளை பண்ணா அவன் வெறும் 4% தான் வாங்கினான். அதுக்கப்புறம் இந்த ஷேர் என்னாச்சு? கிட்டத்தட்ட ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன் காட்டுறேன் பாருங்க. 83 ரூபாய் இருந்த ஷேர் 60 ரூபாய் வரைக்கும் போயிட்டான். அதுக்கப்புறம் வேற வழி என்ன? வேறு வழி நம்ம கிட்ட என்ன இருக்கு? அப்புறம் 70 ரூபாய் ரேஞ்சில் ஒரு ஏவரேஜ் அப்படின்றது பண்ண வேண்டியதாயிருது. அப்புறம் இப்படி பார்த்தோம்னா ஏவரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ 3.5% லாபத்தில் வந்திருக்கான். இது பத்தாது, மறுபடியும் ஒரு இவன் மேலே ஏறி இந்த 145 நாளைக்கு ஒரு 7%, 8% சம்பாரிச்சு கொடுத்தா தான் இந்த கார்பரேட் ஆக்ஷன் நியூஸுக்கு ஒரு சந்தோஷம் வரும். இன்னுமே பெர்சிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு ஷேர் லாக் ஆகி தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த அஜந்தா பார்மா, ஈக்லக்ஸ், செவ்வியாட், சாரதா மாற்று, ஆனந்தரதி எல்லாம் ஒவ்வொரு ஷேர் பைபேக் அக்செப்ட் பண்ணிட்டாவே அதுல ஒரு 2,000 ரூபாய் அப்படின்றது கிடைக்கும். ஸோ ஒரு நல்ல கார்பரேட் ஆக்ஷன் அப்படின்றது நம்மளை 145 நாள் கூட நம்மளை லாபத்துக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது உருவாகி வருது. நண்பர்களே, இந்த சமயத்தில் நம்ம அடுத்தது இன்னொரு முக்கியமான நியூஸ் பார்க்குறோம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஷேர். இந்த ஷேர்லாம் தங்கம் மாதிரி. ஏதாவது ஒரு நியூஸ்னால கீழே விழுகிறான்னா அதெல்லாம் கோல்டு மாதிரி பிடிக்க வேண்டியதுதான். 90ல பிடிக்காமட்டு, 180ல பிடிக்காமட்டு, 240ல பிடிக்காமட்டு இப்போ அவன் 300ல இருக்கான். இனி மறுபடியும் இவனுடைய ஹையை தாண்டி 320 தாண்டி 400 ரூபாய் போறானா இல்லையா அப்படின்றது எதிர்காலத்தில் தெரிய வரும். இந்த சமயத்தில் இந்த ஷேருக்கு இது திடீர்னு ஏதாவது ஒரு காரணத்தினால 250 வந்து விழுந்தான்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அக்குமுலேஷன் பாயிண்டாக தான் பார்க்குறேன். இந்த சமயத்தில் இந்த எல்டிஐ மைண்ட்ரி அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? அந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு முதல் சந்தோஷமான நியூஸ் என்னன்னா, இதுக்கு முன்னாடியே அவன் பல முறை சப்போர்ட் எடுத்த ரேட்ல இப்பவும் சப்போர்ட் எடுத்து ஒரு 5% மேலே ஏறி வந்துட்டான். அது பத்தாது,
இன்னுமே அவன் 6400 வந்ததுன்னா ஒரு ஷேருக்கு 1400 ரூபாய் லாபம் கிடைக்கும். இந்த சமயத்தில் இந்த ஷேர்ல ஒரு நியூஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய பிசினஸ் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக மிடில் ஈஸ்ட்ல அதுலயும் முக்கியமா சவுதி அரேபியால ஒரு ரீஜனல் ஹெட் குவார்டர் ஆஃபீஸ் அப்படின்றது திறந்திருக்காங்க. அப்ப இப்படி எல்லாம் திறக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டுகளுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்குது. இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அமையுது. ஆஹா நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இறுக்கி அணைச்சி ஒரு உண்மை தரும் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்? நம்ம நினைக்கிறது நடந்துச்சு அப்படின்னா நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன் பாருங்களேன். ஒரு சப்போர்ட்டுக்கு மரியாதை அப்படின்றது கிடைச்சிருக்கு. அதாவது இந்த பஜாஜ் இந்துஸ்தான் அப்படின்ற ஷேரை யாராவது சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு 34 ரூபா ரேஞ்சுக்கு எடுத்திருந்தா இன்னைக்கு 42 ரூபா வந்துடுச்சு. அந்த சப்போர்ட்டுக்கு மரியாதை எப்படி கொடுத்துருக்கான் பாருங்க. இந்த ஷேர் மாதிரி ஒரு 10 ஷேரை கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டா போதும். இந்த தரமான வெட்டுக்கிளி என்ன வேலை பண்ணியிருக்கு பாருங்க. ஸோ அப்போ சப்போர்ட் வரும்பொழுது சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் ஆகிவிட்ட பிறகு இந்த ஷேர் மேல் நோக்கி ஏறுமோ அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தா இந்த சப்போர்ட் சேனல் பேட்டர்னுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை கொடுத்து 50%ங்க, சும்மா 4-5% இல்லை, இந்த லோல இருந்து கணக்கு பார்த்தோம்னா சரியா 50% வெறும் 10 நாள்ல சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். ஸோ நல்ல நல்ல ஷேர்களை பார்த்து சப்போர்ட்டில் எடுத்தால் மேபி ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது உருவாகி வருது. வேற எந்த வகையில் சம்பாதிக்கிறதுக்கு வழி அப்படின்னா, இன்னைக்கு வந்து அந்த சோபா ரைட்ஸ் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. உடனே அதை எழுதி வச்சுக்கிட்டேன். அதுக்கு அடுத்த டேட்ஸில் வந்து ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணி பார்க்க வேண்டியது தான். நண்பர்களே, நம்ம அடுத்தது என்ன பார்க்கணும்னா, ஷேர் மார்க்கெட் எவ்வளவு ஒரு சுயநலம் பிடிச்ச ஷேர் மார்க்கெட் பாருங்க. அவனுக்கு தேவைன்னா வச்சுக்குவாங்களாம், தேவையில்லைன்னா கழட்டி விட்டுருவாங்களாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எலெக்ஷன் ஃபீவர் வந்த உடனே டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, இந்த ஹிந்துஸ்தான் யூனிவர்லாம் அவன் காலில் போய் விழுந்துட்டான். டிஃபென்ஸ் ஸ்டாக்குகளே நீங்க தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாக்குகளெல்லாம் தூக்கி மார்க்கெட்டை நிஃப்டியை நிலையா நிறுத்த முயற்சி செஞ்சா, அல்லது அவனுடைய நஷ்டங்களை தவிர்க்கிறதுக்கு குறைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சான். அந்த வகையில் 20% லாபம் அப்படின்றது இந்த ஹிந்துஸ்தான் யூனிவர் ஒரே மாசத்துக்குள்ள கொடுத்துச்சு. அதே மாதிரி தான் இந்த மேரிகோ அப்படின்ற ஷேர். ஆனால் கடைசியில் இப்போ 5 நாட்கள் என்னாச்சு, ஹிந்துஸ்தான் யூனிவர் 2600 இருந்து ஆல்மோஸ்ட் 8% பக்கம் இறக்கி விட்டுருக்காங்க. பாவம் இந்த மேரிகோ அப்படின்ற ஷேரையும் கடந்த 5 நாட்களில் பார்க்கும்பொழுது 6% இறக்கி விட்டுருக்காங்க. இதே அந்த ரிசல்ட் வந்த சமயத்தில் வெறும் 595 ரூபா இருந்தவனை 660 ரூபா வரைக்கும் கொண்டு போனாங்க. பாருங்க ஷேர் மார்க்கெட் எவ்வளவு ஒரு சுயநலம் பிடிச்ச ஷேர் மார்க்கெட்டா இருக்குன்னு பாருங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுல நம்ம என்ன பாடம் கத்துக்கிட்டோம்னா, ஒரு நல்ல ஷேராக இருக்கும் பொழுது அந்த ஷேருக்கு ஷேர் மார்க்கெட் அழியும் போது இந்த ஷேரை தனியா மேல் நோக்கி தூக்கி வரக்கூடிய வாய்ப்பு என்பது உருவாகி வருது. ஸோ அப்போ ஒரு நல்ல ஷேரா பார்த்து சப்போர்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தா அது ஏதாவது ஒரு காலத்துல லாபம் கொடுக்கும் அப்படின்றதுக்கு இந்த ஹிந்துஸ்தான் யூனிவர் ஒரு உதாரணம் ஆயிடுச்சு. ஒரு நண்பர் சனோஃபி அப்படின்ற ஷேர் வந்து என்னங்க இப்படி பெருசா கீழே வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. சார்ட்ல பார்க்கறதுக்கு உங்களுக்கு 29% ஏறின மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சனோஃபி அப்படின்ற ஷேர் வந்து டீமெர்ஜ் ஆகுது. அதாவது ஒரு ரிசல்ட்டிங் கம்பெனி, புது கம்பெனி அப்படின்றது உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி அந்த புது கம்பெனின்னு கொடுக்கும் பொழுது இன்னைக்கு உங்களுடைய பணம் எவ்வளவு இறங்கியிருக்கோ, ஒரு உதாரணத்துக்கு 100 ரூபாய் இறங்கியிருக்குன்னு வச்சுங்க, உங்களுக்கு கிடைக்க போற அந்த புது கம்பெனி 100 ரூபாய்க்கு மேல வந்து லிஸ்ட் ஆகுதுன்னா அப்போ உங்களுக்கு ஒரு அருமையான லாபம் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த டீமெர்ஜர் ஆனதுனால தான் உங்களுக்கு அந்த ஷேரினுடைய விலை பாதியாக குறைஞ்ச மாதிரி இருக்கு, அல்லது எவ்வளவோ குறைஞ்சிருக்கு. மறுபடியும் அந்த டீமெர்ஜர், அந்த புது ஷேர் உங்களுக்கு ரிசல்ட்டிங் கம்பெனி கிடைச்ச உடனே உங்களுக்கு வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ உங்களுடைய பழைய ரேட்டோட கம்பேர் பண்ணி பாருங்க. நண்பர்களே, டொரண்ட் பவர் நல்ல அருமையான கம்பெனி தான். டாடா பவர் ஏறுமா, அதானி பவர் ஏறுமான்னு சண்டை போட்டு ரேஸ் விட்டுக்கிட்டு இருந்தாக்கா நடுவில் பூந்து ஏறினவன் யாருன்னா இந்த டொரண்ட் பவர் தான். அது 4 ரூபா டிவிடெண்டும் கொடுக்குறாங்க. அதானி என்டர்பிரைசஸ் நல்ல பெரிய கம்பெனி தான், அடிக்கடி பல பேர்த்தினுடைய வாயில வந்து விழுகக்கூடிய கம்பெனி தான். அவங்க 1.5 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த அதானி என்டர்பிரைசஸ் ஷேர் வச்சிருந்தீங்கன்னா சும்மா தண்டத்துக்கு வச்சுக்கல, ஏதோ ஒரு 1.5 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட வேண்டியதுதான். நண்பர்களே, இப்போ நம்ம ஒரு 3 முக்கியமான நியூஸ் பார்க்குறோம். விளையாட்டு போல பாருங்க, ஜூன் மாசமே முடிய போகுது. இனி ஜூலை ஸ்டார்ட் ஆன உடனே நம்மளுக்கு ரிசல்ட் சீசன், Q1 ரிசல்ட்னுடைய சீசன், அதாவது ஏப்ரல் மே ஜூன் அப்படின்றதனுடைய ரிசல்ட்
இனி ஜூலை மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும். மறுபடியும் ஐடி ஸ்டாக்ஸ் ரிசல்ட் கொடுப்பாங்க, ரிலையன்ஸு, எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு அது சூப்பராக இருக்கும். அந்த சமயத்தில் கண்ணா பல லட்டுகளை திங்க ஆசையா அப்படின்ற மாதிரி அப்போ என்ன ஆகுதுன்னா பட்ஜெட் அப்படின்றது ஜூலை 15 to 21 ஏதாவது ஒரு நாளில் பட்ஜெட் வேற வருது. அப்போ ரயில்வே துறை மற்றும் ஸ்பேஸ் அது இதுன்னு ஏதாவது ஒரு ஸ்டாக்கு பிச்சுக்கிட்டு போகலாம். ஆக மொத்தம் கண்ணா பல லட்டுகளை திங்க ஆசையா. அது மட்டும் இல்லை, இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் டிஸ்கஷன் நடக்க போகும் பொழுது இந்த மாதிரி ஆயில் அண்ட் கேஸை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரலாமா, கேமிங் சம்பந்தமாக ஏதாவது விதிகளை தளர்த்தலாமா அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ் வரும்பொழுது இந்த நசாரா, டெல்டா கார்ப் போன்ற ஸ்டாக்குகளெல்லாம் கவனம் வருது. ஆயில் அண்ட் கேஸில் ஒரு ஸ்டாக் இல்லை, ஒரு ஊரே அங்கே இருக்குது. அப்போ நம்மளுக்கு கண்ணா பல லட்டுகளை திங்க ஆசையா அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட் இன்னும் 2-3 மாதத்துக்கு பிஸியாக தான் இருக்க போகுது. 25,000 வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் நண்பர்களே. உண்மையிலேயே ரொம்ப சோகமான நியூஸ் ஒன்று. அதாவது நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் வெளிநாடுகளுக்கு போகிறோம். இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கே நம்ம ஏன் வரோம்? பொய் சொல்லக்கூடாது. ஏதாவது பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் வரோம். அப்போ எவ்வளவு கஷ்டங்கள் பாருங்கள். குவைத்தில் நம்ம நாட்டு விட்டுட்டு அங்கே போய் இருந்தப்போ ஃபயர் ஆகி 41 இந்தியர்கள் அப்படின்றவங்க இறந்துருக்காங்க. நானும் துபாயிலலாம் இருக்கும்போது நான் இருந்த மாடியெல்லாம் 20வது மாடி, வேலை பார்த்தது 24வது மாடி. அப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா அங்கே லிஃப்ட்டு வேலை செய்யாது. குடுன்னு படியில் இறங்க வேண்டியதான். நீ என்ன பண்ணுறது? ஸோ உயரமான கட்டிடங்களில் வேலை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது நண்பர்களே. ஷேர் மார்க்கெட்டில் எவன் எப்போ ஏறுவான்னு சொல்லவே முடியாது. இப்போ நம்ம 5 ஷேர்கள் இருக்குது. அதில் முதல்ல நம்ம 2 ஷேர்களை பார்க்க போகிறோம். இந்த மான்யவர் அப்படின்ற ஒரு ஷேரை கூட நம்ம சமீபத்தில் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். எவன் எப்போ ஏறுவான்னு தெரியாது. இவன் பாருங்க 2-3 மாதத்துக்குள்ளேயே ஆல்மோஸ்ட் 905 ரூபா ரேஞ்சில் இருந்து இப்போ 1148 வந்துட்டான். இவன்லாம் ஒரு ட்ரெண்டிங் கிளி மாதிரி தான் இருக்கிறான். ஸோ இந்த ட்ரெண்டிங் கிளி தொடர்ந்து பறந்ததுன்னா அது 1500 வந்ததுனாலும் ரொம்ப சந்தோஷம்தான். அப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த தீபக் ஃபெர்டிலைசர் எப்படி சுகர் ஸ்டாக்ஸில் திடீர்னு என்னைக்கோ ஒரு வருஷமாக படுத்து கிடந்தானு திடீர்னு இன்னைக்கு நியூஸ் வந்தோடனே 12-15% ஏறிட்டானு. அப்போ ஏவரேஜ் பண்ணவங்களுக்கோ எஸ்ஐபி பண்ணவங்களுக்கோ நல்ல அருமையான லாபம். அது மாதிரி இந்த ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ் எல்லாம் தூங்கி வடியுது. திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு மான்சூன் ரிலேட்டடான நியூஸ் வந்து அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ள ஒரு 800 ரூபா ஒரு 50% சம்பாரிச்சு கொடுத்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம கையை விட்டு பறந்த கிளி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எம்என்டம் ஃபினான்ஸ் தான். அடாடா பார்த்துக்கிட்டே இருந்தால் கிளி பறக்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த எம்என்டம் ஃபினான்ஸ் ஏறுமா ஏறாதான்னு. நான் ஏறக்கூடியவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்போர்ட்டுக்கிட்டே ஆடிக்கிட்டு இருந்தான் 260 ரூபா பக்கத்தில். டபக்குன்னு இன்னைக்கு போய் பார்த்தா புல்லிஷ் மொமெண்டமாக காமிச்சிக்கிட்டு இருந்தா. என்னடா அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி 30 ரூபா ஏறி வந்துட்டான். இனி இதுக்கப்புறம் இவன் மேலுக்கு ஏறி வந்தான்னா இவனுடைய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பக்கத்துலேயே இருக்கு. என்னடா இப்படி நடுவில் வந்து பார்த்து என்னடா பிரயோஜனம்? இங்கே பார்த்துக்கிட்டு இருந்தோம், அதுக்குன்னு 4 நாள்லேயே இவன் மேலே ஏறி வருவான். இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் அப்படிதான் தக்கி முக்கி தப்பு தாளம் அப்படின்ற மாதிரி அவன் பாட்டுக்கு தப்பு தாளம் போட்டுக்கிட்டே இருக்கான். இவனையும் சமீபத்தில் ஒரு மாதிரி சப்போர்ட்டில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு 7294 ரூபா இருக்கான். இதெல்லாம் பத்தாது. இந்த ஷேர் வந்து ஆக்சுவலாக ட்ரெண்டிங். இந்த பஜாஜ் குரூப் பெரும்பாலும் ட்ரேடிங் பேட்டர்னை சார்ட் பேட்டர்னை மதிக்கக்கூடிய ஆட்கள். அப்போ இவன் இது ஒரு மாதிரி பிரேக் அவுட் ஆகிட்டான் இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் அப்படின்னா இவனுடைய வேலை என்ன? டபக்குன்னு 8000 ரூபா வந்துட்டு கீழே போக வேண்டியது தான். ஸோ அப்போ இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் எதிர்காலத்தில் 8000 வருதா அப்படின்றது ரொம்பவுமே ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய பங்கா தன்னைத்தானே காமிச்சுக்கிறான். எவ்வளவு பெரிய டெக்னிக்கல் அனலிஸ்ட்டும் பாவம் அவன் காலத்தொட்டு கும்பிடணும், அவன் நம்மளுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடிசி ஷேர் தான். இந்த ஐடிசி ஷேர் வந்து நல்லா மேல் நோக்கி இந்த 460 வரணும்னு நான் ஒரு காலத்தில் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அவன் வரல, பாதி தூரத்துலேயே நின்றுட்டு அப்படியே கீழ் நோக்கி திரும்புகிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கான். ஏதாவது ஒரு நல்ல அழகிய தமிழில் பேசினாதான் இந்த ஷேர் மேலே வந்து கரெக்டாக இதை தொடுவான் அப்படின்ற மாதிரி இருக்க மாட்டிருக்கு. இதை தொட்டால் தான் இந்த ஸ்டாக் பேட்டர்ன் அப்படின்றது சக்ஸஸ். இல்லை அப்படின்னா என்ன ஆகுதுன்னா இந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணிட்டா மறுபடியும் இங்கே வந்துட்டா அந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணாமல் கீழே இறங்கி வர்றான்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் பேட்டர்னுக்கே ஒரு மரியாதை குறைவு தான். ஏங்க அது என்னங்க இத்தினூண்டு கேப்பு, இதை தொடாமல் போனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தப்பு தான். ஐடிசின்றது ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி அப்படின்றது எப்போவுமே சார்ட் பேட்டர்னை மதிக்கணும். இவன் மதிக்காமல் இந்த கொஞ்சோண்டு கேப்பை வச்சுக்கிட்டு திரும்புகிற மாதிரி காட்டுறான். இது தவறு அப்படிங்கிறனா. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.